அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு முதலில் அளிக்கப்பட்ட இல்ம் கல்ப், ஆன்மீக இதயத்தின் அறிவாகும். இந்த கல்பின் இல்முடன் தான் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் பூமிக்கு வந்தார். இந்த பூமியில் அவர் தன் சீடர்களிடமும் மக்களிடமும் இந்த இல்மை பரப்பினார். இதுவே கல்பின் ஞானம், இல்ம். அல்லாவின் நாமத்தை கல்பில் பதிக்க முடிந்தால் நீங்கள் மோமின்களில் ஒருவர் ஆகிறீர்கள் என்பதையே அந்த அறிவு கூறுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு குழு மக்கள் இருக்கிறார்கள். அதை ஏற்று முயற்சி செய்து சாதித்தவர்கள் மோமின்கள் என அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் உம்மத், பின்பற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை ஏற்காமல் இருந்தவர்கள் மறுப்பவர்களாக மாறினார்கள். அவர்கள் காபிர்களாகிவிட்டார்கள். ஒரு குழு அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் அவர்களால் அதை அடைய முடியவில்லை, அல்லது அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை, அல்லது முன்னேற தவறிவிட்டனர். அத்தகைய மக்கள் மோமின்களின் ஆன்மீக அந்தஸ்தை அடையவில்லை. இதனால் பல குழுக்கள் விலகி பிரிந்தன. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் சமூகத்தினர் சிதறிச் சென்றனர். கல்புக்கு எப்படி உயிர் கொடுப்பது, எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், அல்லாவின் எந்த பெயர் பொருத்தமானது, ரூஹுக்கு உயிர் கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய அறிவு, இது போன்ற பல விஷயங்கள் உள்ளன. அல்லாஹ் அவருக்கு இந்த பொருத்தமான போதனைகளை கற்றுக் கொடுத்தான். பொருத்தமான அஸ்மா எனும் பெயர்கள் சரியான இஸ்ம் மற்றும் உண்மையான இல்ம். அது பொருட்களின் பெயர்கள் அல்ல. எனவே நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்த தாலிமை பெற்றிருந்தால் அவர் மற்ற எல்லா ஆதாம்களையும் அவர்களின் சமூகங்களையும் விட உயர்ந்தவர். அப்படி பிறந்து உயர்ந்த ஒருவர் இந்த பூமியில் மட்டுமே கட்டுப்பட்டு இருக்க மாட்டார். அவர் இந்த பூமியில் இருந்து ஆகாயத்தை நோக்கி உயர்வார். ஆகாயத்திலிருந்து கூறப்படுவது போல அவர்களுக்கு வேறு ஒரு உலகம் உள்ளது, மலக்கூத் உலகம். அங்கு செல்ல முடிகிறது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் அந்த உயர்வு, அவர்கள் அந்த நிலைக்கு உயர்வதை குறித்து சிந்தித்த போது இப்லீஷுக்கு பொறாமை ஏற்பட்டது. இப்லீஷை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவன் உண்மையில் ஒரு ஜின்னாகவும் ஒரு ஷைத்தானாகவும் இருக்கிறான். அவனுக்குள் என்ன இல்லை என்றால் கல்ப், ரூ, சிர்ரி, ஹஃபி மற்றும் அக்ஃபா, இந்த லதாயிஃப் நுட்பமான ஆன்மீக மையங்கள் அனைத்தும் அவனுக்குள் இல்லை. அவன் அல்லாவை வழிபடுகிறவன், ஆனால் அவனால் நெருங்க முடியாது. அல்லாவின் தெய்வீக சன்னதிக்குள் அவனால் நுழைய முடியாது. ஆனால் மனிதனுக்கு அது சாத்தியம். இதுவே இப்லீஷுக்கு பொறாமை ஏற்படுத்தியது. அதனால்தான் அவன் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை எதிர்த்தான். ஏனென்றால் இது ஒரு தாத்திய, அதாவது உண்மையான பொறாமையாகும். என்னால் அடைய முடியாததை அல்லாஹ் ஏன் ஆதாமுக்கு கொடுத்தான் என்ற உணர்வு, அந்த எண்ணத்திலிருந்துதான் அவன் எதிரியாக மாறினான். அவன் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை தவறாக வழி நடத்துவான், அவரை வழி தவறச் செய்வான். அதேபோல் அவருடைய சந்ததிகளையும் தவறான வழியில் நடத்துவான். அவன் அவர்களை வழி தவறச் செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் இந்த இல்ம் என்னும் அறிவை அடைவார்கள். அவர்கள் அதை அடைகிறார்கள் என்றால் என்ன செய்ய போகிறார்கள்? என்னை விட மேல்நிலைக்கே செல்ல போகிறார்கள். அவர்கள் சிறந்த ஆன்மீக நிலைகளை அடைவார்கள். அதை அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. இதன் காரணமாகவே இப்லீஷ் அனைத்து மக்களையும் தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறான். இந்த ஆன்மீக வழிக்கு வழிவகுக்கும் பாதையை தடுப்பதே அவனது வழிகேட்டின் வழிமுறையாகும். அவன் வெளிப்புற விஷயங்களில் மட்டும் தவறாக வழிநடத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. அத்தகைய மக்கள் ஏற்கனவே இருந்தனர். இந்த 13,999 ஆதமின் இல்ம்கள் அவை இந்த உம்மத்திற்கு வந்ததால் அவனுக்கு எந்த தொல்லையோ பிரச்சனையோ இல்லை. ஒருவர் இந்த இல்ம் எனும் அறிவை நோக்கி உயரத் தொடங்கும் போதுதான் அவனுக்கு உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இந்த இல்முக்குள் நுழையும் தருணத்தில்தான் அவனுடைய செயல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவனது தாக்குதல் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. இதை தவிர வேறு விஷயங்களில் அவன் தாக்குவதில்லை, பகைமை காட்டுவதில்லை. அந்த மக்கள் அவனுடைய தோழர்கள். ஆகவே ஒருவர் இந்த விஷயத்தில் ஆன்மீகத்திற்குள்
நுழையும் போதுதான் அவன் தடுக்கிறான். அல்லாஹ்வுடன் வாதிடும்போது அவன் சொன்னது இதுதான்: நான் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையில் உட்கார்ந்திருப்பேன், மேலும் நான் காத்திருப்பேன், தடைகளை ஏற்படுத்துவேன் என்று அவன் கூறினான். அவன் இதை பேசிக்கொண்டிருக்கிறான், ஆனால் நாம் தான் அதை அறியாமல் இருக்கிறோம். அந்த வழியில் இருந்து தப்பிக்கிறவர்கள் மிகவும் குறைவாக உள்ளனர். அவர்களே இக்லாஸ், நேர்மை உள்ளம் கொண்டவர்கள், முஃப்லிஸ், சத்தியமுள்ளவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் அவர்களின் பெயர்களுக்கு அருகில் ஈமான், நம்பிக்கை என்று எழுதியிருப்பதால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். அவர்கள் இதை அடைய முடியும். மற்றவர்கள் இப்லீஷின் மற்றும் ஷைத்தானின் வலையில் சிக்கிக் கொள்வார்கள். இந்த விஷயங்களை பற்றி நாம் பிறகு விரிவாக பேசலாம். இப்போது முக்கியமான தலைப்புகளை மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆதாம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ம் இதுவே, கல்பின் இல்ம். ஆதாம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு பிறகு பல நபிமார்கள் வந்தார்கள். அவர்களுக்கும் கற்றுத்தந்ததும் இதே இல்ம்தான். அவர்களுக்கு 2 வகையான கடமைகள் இருந்தன. ஒன்று வெளிப்புற கடமை, ஷரியத்தின் சட்டங்களை கற்பிப்பது, அதுவும் அவசியம். அதே சமயம் முக்கிய நோக்கம் கல்பின் இல்மை கற்பிப்பதாகும். கல்பின் தாலிம் கற்பித்தல் சிறிது காலம் தொடர்ந்தது. ஆதாம் அலைஹிவஸல்லம் அவர்களை பற்றிய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா அதை எழுதி பதிவு செய்து பாதுகாத்து வைத்தான். ஆதாம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு எத்தனை உம்மத் வரும் என்று குறிப்பிடப்பட்டது. உதாரணமாக 10,000 பேர் அவரது உம்மத்தாக வர வேண்டும் என்றிருந்தால், அவருடைய காலத்தில் 1000 பேர் மட்டும் வந்திருந்தால் மீதமுள்ள 9,000 பேர் நிரப்பப்பட வேண்டும். அதை நிறைவேற்ற என்ன தேவை? அவருடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் வருவார்கள் என்றால் அவர்களுக்கு ஹிதாயத், வழிகாட்டுதலை வழங்கும் ஆட்களை அனுப்பப்பட வேண்டும். அவுலியாக்கள் எனும் அல்லாவின் நண்பர்களை அனுப்ப வேண்டும். பின்னர் ஷேக்குகள் வருவார்கள். ஷேக்குகள் வந்து அதை முடிப்பார்கள். 10,000 பேரும் முடிந்ததும் உம்மத் முழுமையடைந்து விடும். கடைசி ஒருவர் கூட மீதமிருக்கிறார். ஆனால் ஷேக் இல்லை என்றால் அந்த ஒருவருக்காக ஒரு ஷேக் அனுப்பப்படுவார். அது முடிந்த பின்னரே உம்மத் முடிவுக்கு வரும். அந்த உம்மத் முழுமையாக நிறைவேறியதும் அல்லாஹ் அடுத்த ஒரு நபியை அனுப்புவார். இவ்வாறு வந்தவர்கள்தான் அந்த உயர்ந்த மகத்துவம் உள்ள நபிமார்கள் ஆவார்கள். மற்ற நபிமார்களுக்கு அந்த மாதிரியான மகத்துவம் கிடையாது. இந்த உயர்ந்த நபிமார்களால் கொண்டு வரப்பட்ட போதனைகளில் ஏற்பட்ட மாறுதல்களை திருத்தவே அவர்கள் வந்தார்கள். அவர்கள் திருத்தம் செய்ய வந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் வந்தபோது அவர்கள் கொண்டு வந்த தாலிம் ரூவின் தாலிம் ஆகும். ரூவின் இலும் ரூவை எவ்வாறு எழுப்புவது பற்றிய அறிவு. ஆதாம் அலைஹிவஸல்லமின் உம்மத்தில் ஒருவரும் ரூஹை எழுப்பவில்லை. ஏனெனில் அவர்களுடைய அதிகபட்ச எல்லை கல்புதான். இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் வந்தபோது அவர்கள் மக்களுக்கு ரூவின் இலுமை கற்பித்தார். அதன் மூலம் பலர் அந்த மகாமிற்கு, ஆன்மீக நிலைக்கு உயர்ந்தனர். அதை கற்பிக்க வேண்டும் என்றால் முதலில் கல்பின் இல்ம் எனும் அறிவையே கற்பிக்க வேண்டும். கல்பை கற்றுக்கொண்டு அதன் நிலையை நிறைவு செய்து அதை உயிர்ப்பித்தவர்களால் மட்டுமே ரூவின் இல்ம் என்னும் அறிவை பெற முடியும். அவர்கள் ரூவின் இல்ம் என்னும் அறிவை கற்று அதை பயிற்சி செய்து தங்கள் ஆன்மாக்களை வளர்த்து கொண்டவுடன் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தாலீம் நிறைவேறியதும் அவர்கள் அவருடைய உம்மத்தாக மாறினர். எனவே ரூஹை விழிப்படைய செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களின் உம்மத் ஆவார்கள். இருப்பினும் அந்த நிலையை அடையாத மக்களும் அந்த உம்மத்தில் இருப்பார்கள். சிலர் கல்பை மட்டுமே விழித்து எழுப்பி இருப்பார்கள். எனவே அவர்கள் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களின் உம்மத்திற்கு சமமானவர்கள் அல்ல. அவர்கள் ஆதாம் அலைஹிவஸல்லம் அவர்களின் உம்மத்தாக கருதப்படுகிறார்கள். எனவே அந்த ஆன்மீக அந்தஸ்து அவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் சிலர் இந்த 2 நிலைகளிலும் எட்டாதவர்களாக இருக்கின்றனர். வெளிப்புற அறிவை மட்டுமே பின்பற்றும் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மோமின் என்ற நம்பிக்கையாளர்களில் சேருவதில்லை. ஒரு பிரிவு மறுப்பவர்கள் உள்ளனர். அவர்கள் காஃபிர்கள். இவையெல்லாம் நடந்த பிறகு நபி மூசா அலைஹிவஸல்லம் வந்தார்கள். அவர் கொண்டு வந்த தாலீம் 3வது நிலை தாலீம் ஆகும்.
மூன்றாவது தாலீம் ஆன்மீக அறிவு, அதுதான் சிர்ரி, ஆன்மீக ரகசியத்தின் தாலீம். சிர்ரியும் இதே போல்தான். ஒருவர் முதலில் கல்பின் நுழைவாயிலை கடந்து செல்ல வேண்டும், பின்னர் அவர்கள் ரூஹை அடைய வேண்டும், பின்னர் சிர்ரி பற்றி அறிய வேண்டும், அதுவும் உயிர் பெற வேண்டும். அதன் பிறகு அடுத்ததாக நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த தாலீம் அடுத்த லத்தாயிஃப், குறிப்பாக லத்தீஃபாயே ஹஃபியின் தாலீம். அதை கற்பிக்க வேண்டும் என்றால் முதலில் கல்பின் இல்ம் என்னும் அறிவையே கற்பிக்க வேண்டும். கல்ப் உயிருடன் இருப்பவர்களிடமிருந்து ரூஹை பற்றிய அறிவு கற்பிக்கப்பட்டு அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். யாருடைய ரூ உயிருடன் இருக்கிறதோ அவர்களில் சிலரை சிர்ரிக்கு தேர்ந்தெடுக்கவும், அந்த குழுவில் இருந்து ஹஃபிக்காக உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கவும். இவ்விதமாகவே அந்த ஆன்மீக பாதை முன்னேறுகிறது. இறுதியாக நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இல்ம் அறிவு அக்ஃபாவை பற்றிய இல்ம் ஆகும். அக்ஃபா இல்ம் என்பது அல்லாவை காணும் அறிவாகும். அல்லாவை பார்க்க வேண்டிய இல்ம், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனால்தான் 1,25,000 நபிமார்களில் ஒரே ஒரு நபி மட்டுமே அல்லாவை பார்த்தவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரிடம் அந்த சாவி இருக்கிறது, இஸ்முதாத், தெய்வீக சான்றின் பெயர் எனும் சாவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கற்பிக்க வேண்டும் என்றால் முதலில் ஒருவரை முஸ்லிம் ஆக்க வேண்டும். அந்த முஸ்லிமின் கல்ப் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு மோமினாக மாற்றப்பட வேண்டும். மோமின்களில் இருந்து அவர்களுடைய ரூ பிறகு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். யாருடைய ரூ உயிருடன் இருக்கிறதோ அவர்களில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் சிர்ரியை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் சிர்ரி உயிருடன் இருப்பவர்களில் அவர்களுடைய ஹஃபியையும் உயிர்ப்பிக்க வேண்டும். அவர்களுடைய ஹஃபி உயிருடன் இருப்பவர்களில் அவர்களுடைய அக்ஃபாவையும் உயிர்ப்பிக்க வேண்டும். யாராவது அக்ஃபா லத்தீஃபாவை உயிர்ப்பித்தால் அவர் ஒரு பரிபூர்ணமானவர் என கருதப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தாலிமின் ஆன்மீக கல்வியின்படி அவர் முழுமையடைகிறார். யார் இந்த உம்மத்தில் இதை அடைந்தவர்களோ அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான உம்மத் ஆவார்கள். ஒருவர் இந்த நிலைக்கு எட்டாமல் 4வது நிலை வரை மட்டும் சென்றிருந்தால் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் இல்லை. அவர்கள் நபி ஈசா அலைஹி வஸல்லமின் உம்மத்தில் சேர்ந்தவர்கள். அவர்கள் கல்பை மட்டும் விழித்து எழுப்பியிருந்தால் அவர்கள் ஆதாம் அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். ஒருவரின் கல்ப் உயிருடன் இல்லை என்றால் அவர்கள் யார்? அவர்கள் நபி ஆதாம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வந்த ஒரு கௌம் எனும் இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆதாம்களின் 13,999 கௌம்களில் ஒருவர். அவர்கள் சமமானவர்கள் அல்ல. அவர்களின் ஆன்மீக நிலை அவர்களுடன் இணையாது. நாங்களும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்வதால் மட்டும் அவர்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் சேர்வதில்லை. இப்லீஷின் குறிக்கோள் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனையும் இது போல ஆக்குவதுதான். கல்ப் உயிரோடு இல்லாமல் பழமையான ஆதாம்களின் மக்களாகவும் அவர்களின் கௌம்களாகவும் அவர்களை மாற்றுவதே இப்லீஷின் நோக்கம். அவர்களை அப்படி மாற்றும் போது அவர்கள் ஷைத்தானை போலவே அதே நிலையை பகிர்ந்து கொள்வதை குறிக்கிறது. ஷைத்தானுக்கும் கல்பு இல்லை, அவர்களுக்கும் கல்பு இல்லை. அவர்களிடம் கல்ப் இருந்தாலும் அதன் தாலிம் அவர்களிடம் இல்லை. இருவருடைய நிலையும் ஒரே மாதிரிதான். இதுவே ஷைத்தானின் குறிக்கோள். அது அல்லாவின் குறிக்கோள் அல்ல. அல்லாவின் குறிக்கோள் என்ன? நபிகளின் குறிக்கோள் என்ன? அந்த 1,25,000 நபிகள் எல்லோரும் எதை நோக்கி பணி செய்தார்கள்? மஷாயிக்களின் குறிக்கோள் என்ன? அது மனிதர்களை இந்த நிலைக்கு முழுமையாக்க கொண்டு செல்வதே ஆகும். ஆனால் மனிதன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணம் நமது அகங்காரம், ஷைத்தானிய இயல்பு மற்றும் மிருகத்தனமான போக்குகள். இதை பற்றி பின்னர் மேலும் பேசுவோம். இதுதான் மையப்பொருள். இன்ஷா அல்லாஹ்
நாங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். ஏதேனும் குழப்பம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் எழுதி வைத்து மீண்டும் விவாதிக்கலாம். இந்த தாலிமை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இப்லீஸ் இப்போது வெற்றி நிலையில் இருக்கிறானா அல்லது தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறானா என்பதை புரிந்து கொள்ளலாம். உலகம் இப்லீஷிடம் சரணடைந்துள்ளதா இல்லையா என்பதை இந்த தாலீமின் அடிப்படையில் சிந்தித்து புரிந்து கொள்ளலாம். அப்போதுதான் நாம் கியாமத் என்னும் தீர்ப்பு நாளிற்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பதை உணர முடியும். நாம் இப்போது விவாதித்தது மார்பில் உள்ள 5 ஆன்மாக்களையும் தலையில் உள்ள ஒரு ஆன்மாவையும் பற்றியதாகும். மொத்தம் 6 ஆன்மாக்கள் ஆகின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த 6 பரலோக ஆன்மாக்கள் மேல் உலக ஆன்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 2 வகையான ஆன்மாக்கள் உள்ளன. அவை அர்சி அர்வா மற்றும் சமாவி அர்வா. இங்கு கூறப்பட்டவை சமாவி அர்வாக்கள் மேல் உலக ஆன்மாக்கள் ஆகும். பூலோக ஆன்மாக்கள் உள்ளது போலவே மேல் உலக ஆன்மாக்களும் உள்ளன. இங்கு கூறப்பட்ட 6 ஆன்மாக்களும் மேல் உலக ஆன்மாக்கள் ஆகும். அவை ஜப்ரூத் எனும் மேல் உலகிலிருந்து வந்தவை, பூமியில் உருவாக்கப்பட்டவை அல்ல. அல்லாஹ் அவற்றை அங்கிருந்து அனுப்பியுள்ளான். ரூயின் இருப்பிடம் ஜப்ரூத் உலகம்தான். ஆனால் மற்ற லத்தாயிஃப்களின் இருப்பிடங்கள் வெவ்வேறானவை. ஆனால் பொதுவாக இப்போது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம். அவை மேலுலகத்திலிருந்து வந்தவை, பூமியில் இருந்து அல்ல. அவை இந்த நாசூத் உலகத்திற்குள் இறங்கியுள்ளன. இந்த பூமிக்குரிய நாசூத் உலகத்தில் அவர்கள் விருந்தினர்கள், அந்நியர்களாக உள்ளனர். இன்ஷா அல்லாஹ் நாளை மீதியை தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.